கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையில் கூட நம்ம எதற்காக ஆராதிக்கிறோம், எதற்காக நான் துதிக்கணுங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். சங்கீதம் 150 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 150 6வது வசனம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. துதிக்கலான்னு போடலைங்க, துதிப்பதாகன்னு போட்டிருக்கு. அங்கே துதிக்கலாம்னு போட்டால் அது ஒரு ஆப்ஷன். பட் த பைபிள் டசன்ட் சே லைக் தட். இது ஒரு ஆப்ஷன்னு வேதவசனம் சொல்லலை. சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. உங்களுக்கு நானும் ஒரு உண்மையை சொல்கிறேங்க. உங்களுக்கு சுவாசம் இருக்கணும்னா நீ கர்த்தரை துதி. உங்களுக்கு சுவாசம் வேணும்னா நீங்கள் கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? இன்றைக்கி நான் ஜீவனோடு இருக்கேன். இன்றைக்கி யாரெல்லாம் உண்மையாக சொல்ல முடியும், இன்றைக்கி நான் ஜீவனோடு உயிர் வாழ்கின்றேன்? எல்லாம் அவருடைய கிருபை. நான் நிற்கிறதும் அவருடைய கிருபை. நான் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறதும் அவருடைய கிருபை. இப்பொழுது நீங்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே, அதுவும் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்க. அவருடைய கிருபை அவருக்கு நம்மளை இலவசமாக தருகின்றார். பாருங்கள், துதிக்கிறது ஒரு ஆப்ஷனே இல்லை. நீ வேணும்னா துதின்னு பைபிள் சொல்லவே இல்லை. தேவனை துதிக்கும் பொழுது ஆப்ஷனே இல்லை. சுவாசம் இருந்தால் நீ துதிக்கணும். உனக்கு சுவாசம் இருக்கணும்னா நீ துதிக்கணும். கர்த்தர் சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். உங்களுக்கு நீங்கள் சுவாசம் இருக்குன்னா அது கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த அந்த ஒரு பொக்கிஷன் சுவாசம். எத்தனையோ பேர் பாருங்கள், இன்றைக்கி வருஷத்தில் நம்ம கூட தொடங்கினவங்க எத்தனையோ பேர் இந்த வேலையில் கூட நம்ம கூட இல்லை. ஆனால் நம்மளுக்கு உங்களுக்கும் சுவாசத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வர்ஷிப்பில் சொல்லுது பாருங்கள், இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், அவர்கள் துதியை சொல்லும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் துதியை சொல்லும். அப்போ இந்த ஜனத்தை எதற்காக ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, அவரை துதிக்கிறக்காக, அவர் ஒருவரை துதிக்கிறாங்க. ஏனெனில் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிகளுக்கு பாத்திரராகிய நல்ல கர்த்தர். அவர் யூத ராஜ சிங்கம். யூதா என்றால் என்னங்க? யூதானாலே துதின் என்ற அர்த்தமாமா. யூத ராஜ சிங்கம் அவர். பாருங்க, எதற்காக நம்மளை படைத்திருக்கிறார்? Why God made us? எதற்காக நான் துதிக்கணும்? Why should I need to worship God? பாருங்க, கேட்போம் பாப்போம். Reason why God made us. பாருங்கள், எத்தனையோ ஒரு காரியங்களுக்கு இந்த வாட்சுக்கு கூட ஒரு பர்பஸ் இருக்குது. நம்ம லைஃப்பில் நான் வாழ்கிறேன்னா அது எனக்குன்ட்டு என்ன பர்பஸ் இருக்குது? இந்த மைக்கு கூட ஒரு பர்பஸ் இருக்குது. ஏன்னா இந்த மைக்கு அநேக இந்த ஜனத்தை போய் சேர்க்கும். இந்த லைட்டு, இந்த ஃபேனு, இந்த லைட்டுனால் அந்த ஒலி வருது, அந்த ஃபேனுனால் காற்று வருது. அப்போ நமக்கான பர்பஸ் என்னங்க? ஆண்டவர் அவர் திட்டமிட்டு அவர் ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார். சூரியனையும் சந்திரனையும் படைத்த ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் உண்மையும் படைத்திருக்கிறார். இதெல்லாம் படைச்சிட்டு ஆண்டவர் யோசிச்சிருக்காரு, என்னை துதிக்கிறதுக்கு மாத்திரம் எதுவுமே இல்லையே. நான் இவ்வளோன்னா நான் உருவாக்கினேனே. ஆடு, மாடி, கோழி. பாருங்கள், கோழி கூட காலையில் எழுந்திரிச்சோன்னே 6 மணிக்கு அது வாட்டு கூவுது ஷார்ப்பாக. அது டெய்லியும் அதோட வேலை. அது துதிக்கிற மாதிரி அந்த கூக்குரல் எழுதுங்க. மயிலாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு பறவை விலங்காக இருந்தாலும் சரி, நாம் மாத்திரம் பாருங்கள். ஆனால் நம்ம சுவாசத்தோடு இருக்கும் பொழுது அவரை துதிக்கணும். சுவாசத்தோடு இருக்கும்போது அவரை துதிக்கணும். இதெல்லாம் யோசிச்சுட்டு ஆண்டவர் என்னை துதிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, அதற்காக தான் மனிதனாகிய என்னையும் உன்னையும் படைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, என்னோடய துதியை சொல்கிறதுக்கு நான் ஒன்றை படைக்கணுமே, அந்த துதியை சொல்கிறதுக்கு ஒன்று உருவாக்கணுமே, அப்படிங்கிறதுக்காக என்னையும் உங்களை படைத்தாருங்க. He found us to worship the God. Jesus, thank you Lord. அவரை துதிக்கிறதுக்கு நம்மளை தகுதியாக கண்டாருங்க. இன்றைக்கி என்னையும் உங்களையும் தகுதியாக கண்டார். விலை மதிப்புள்ள உன்னையும் என்னையும் அவர் தகுதியாக கண்டார். ஒன்றுமே நாம் நினச்சிருப்போம், நம்ம ஒன்றுமே இல்லாத பாத்திரம், நான் ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லையே, வேஸ்ட்டுன்னு நினச்சிருப்போம். இல்லைங்க, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். எப்படினாலும் துதிக்கலாங்க. நீங்கள் பாட்டு மாத்திரம் இல்லை, ஸ்தோத்திரம் செலுத்தி துதிக்கலாம். இயேசுவே நீ நல்லவர், யூ ஆர் குட்,
யூ ஆர் ஆல்வேஸ் குட் காட், யூ ஆர் த கிரேட் காட், யூ ஆர் த ஃபெய்த்ஃபுல் காட், எப்பொழுதும் நல்லவரும் சர்வ வல்லருமாய் இருக்கிறீர் என்று அவரை துதிக்கலாம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, தாவீது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவரோட துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். அவரோட துதி எப்பொழுதுமே அவனுடைய வாயிலே இருக்கும். நான் கூட அதை ஒரு இதாக எடுத்துட்டு நான் நடக்கும் பொழுதும் நான் துதிப்பேன். தாவீது அப்படி தான், அவன் போகின்ற இடமெல்லாம் அவன் கர்த்தரை துதித்து கொண்டான். அவன் போகின்ற இடமெல்லாம், அவன் செல்கின்ற இடமெல்லாம் அவன் கர்த்தரை துதித்து கொண்டான். ஏனெனில் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அந்த துதிக்கும் போது ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷம் அடைந்து உங்ககிட்ட வராரு தெரியுமா? ஆமென். பாருங்க, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். நீங்கள் துதிக்கும் போது அவர் கண்டிப்பாக இறங்கி வருவார். ஏன்னா அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நீ எப்போ துதித்தாலும் அவர் உன்னை தேடி வருகிறார். நீ எப்போ துதித்தாலும் அவர் மகிமையோடு அந்த ஒரு மகிமையை நீ உணர்வாய். அவருடைய மகத்துவம் உள்ள பிரசனம் உன்னை நிரப்பும். ஆண்டவர் பாருங்க எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்திருக்கிறார். பாருங்க எவ்வளோ நல்ல கர்த்தர், எவ்வளோ இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். பாருங்க எவ்வளவோ காரியங்கள், உன்ன உணவு முடுக்க ஆடைகளும். He gives food, shelter. He done a lots of things. He give a food, a shelter. உணவும் உடுக்க ஆடைகளும் கொடுத்த நல்ல கர்த்தராக இருக்கிறார். ஆமேன். ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார். தங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். எல்லாம் அறிஞ்சு, எல்லாவற்றையும் அறிஞ்சு, எல்லாத்தையும் ஆண்டவர் நேர்த்தியான நேரத்தில், கரெக்டான நேரத்தில் கரெக்டாக செஞ்சிட்ருக்கிறாரு. ஆனால் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துதியும் உமக்கு மாத்திரம்னு சொல்லி, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துதியும் உமக்கு மாத்திரம் சொல்லி அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, ஆண்டவரே உமக்கு நன்றி. உங்களுடைய மகத்துவமுள்ள பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நான் துதிக்கும் பொழுது என்னை ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிஞ்சவர், தாயின் வயிற்றில் என்னை தெரிந்து கொண்டவர், என்னை உருவாக்கினவர் அவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுபோல் சங்கீதம் 29:1-2 வசனத்தை நம்ம இப்போ பார்ப்போம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்ம பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நம்மளை தகுதிப்படுத்திட்டு ஒன்றுமே இல்லை, நம்ம ஒன்றுமே இல்லை, நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிச்சு, இயேசுவே நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம், நீரே நல்ல கர்த்தர், ஆண்டவரே நீரே சர்வ வல்லமை உள்ளவர். 1வது வசனம் பாருங்க, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். அவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஒவ்வொரு நேரத்திலும் அவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஒவ்வொரு நேரத்திலும் அவருக்கு வல்லமையை செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவருடைய பாடி அவரை துதித்து அவரை செலுத்துங்கள். பாருங்க வசனம் அழகாக சொல்லுது. 1 கொரிந்தியர் 10:31 வசனத்தில், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். அவருடைய மகிமைக்கு மாத்திரம் செலுத்துங்கள். ஏனால் நீங்கள் செய்கின்ற தொழிலாக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அவரோட துணை இல்லாமல் நம்மளால் இன்னைக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. வாசிப்போம் சங்கீதம் 99:5 வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி, அவரோட நாமத்தை உயர்த்தி, இதெல்லாம் ஒரு வேங்க. இது நம்ம துதிக்கின்றது ஒரு ஒன் ஆஃப் த வே, அது ஒரு பெஸ்ட். ஆண்டவரே அப்படியே மனம் இறங்கி வருகின்றார். அந்த இங்கே துதிக்கும் போது துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தரை உயர்த்தும் போது அவர் உங்களை தேடி வருவார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பார்ப்போம் ரோமர் 12:1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பரிசுத்தமாகுங்க.
பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலி அவர் ஒப்பு கொடுக்கும் என்று சொல்லுகிறது. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறவன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்க, புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்னன்னு? The knowledge of worship. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எதுங்க? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், உங்கள் சரீரங்களில் எந்த ஒரு அழுக்கும் இருக்கக்கூடாது, அதை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிரசன்னத்தில் நிற்கும் போது, ஏன்னா அந்த பாவம் செய்யும் போது நம்மளை ஜெபம் கேட்கப்படாதுல்ல. அப்போது நம்மளை தாழ்த்தி நம்ம இயேசுவே இந்த பாவங்களை மன்னித்து ஆண்டவர்கிட்ட அந்த பாவ அறிக்கை செய்து அவர் ஆண்டவர்கிட்ட அந்த மன்னிப்பை பெற்று கொண்டுட்டு நம்மளை பரிசுத்தமாக்கி தேவனுக்கு பிரியமான ஜீவபலி. அவருக்கு பிரியமான ஜீவபலி என்னங்க? ஆராதனை என்றால் என்ன? நம்மளை நாம் அர்ப்பணிக்கிறது. We are surrendering ourselves. Hallelujah. Amen. அதுபோல் வாசிப்போம். ஆனால் இந்த பாருங்கள், இந்த தடையாக இருக்கிற காரியம் என்னென்னா, இந்த சாத்தானவன் ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இந்த சத்ருவானவன் தந்திரமானவன். அவன் எப்படி ஒரு மைண்ட் செட்டில் நம்மகிட்ட வரான்னு பார்ப்போம். வெளிப்படுத்தலில் எடுத்துப்போம். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாராவது படிங்க. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, பிசாசானவன் என்ன, தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு அவன் உணர்ந்து, அவன் ரியலைஸ் பண்ணி அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு, எப்படி? மிகுந்த கோபம், சாதாரணமான கோபம் இல்லைங்க. அதை ஏன் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க? மிகுந்த கோபம் அடைந்து அவனை நோக்கி தாக்கிறதுக்காக வரான் உங்களிடத்தில். அப்போ சொல்லுது பாருங்க கடைசியில், உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். உங்களுக்கு ஆபத்து வரும். ஒவ்வொரு நாளும் சத்ருவானவன் போராடி கொண்டிருப்பான். ஒவ்வொரு நாளும் சத்ருவானனை நாம் ஜெயிக்க வேண்டும். அவன் உங்களிடத்தில் மிகுந்த கோபத்தை கொண்டு வரான். ஏன்னா அவனோட ராஜ்யத்தில் சேர்க்கணும்ல. ஆனால் நம்மளாம் அப்படி இல்லை, கர்த்தருடைய பிள்ளைங்க. அவனுக்கு இடம் கொடுக்காமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவனுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆமென். அப்பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போது நம்ம இந்த பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், இந்த பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். இது தாங்க இந்த பைபிள் தாங்க. இதுதாங்க ஒரு வெப்பனு. கிறிஸ்துவனுக்காக அடையாளமே இதுதான். இதில் உங்கள் கேள்விக்கு ஆன்சர் எல்லாமே இதில் தான் இருக்குது. இந்த ஒரு புத்தகம் விலை மதிப்புள்ளது. விலையேறப்பட்ட இந்த புத்தகத்தில் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு பாவம் வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அதனால் இந்த பாவம் என்பது மரணத்துக்கு ஏதுவானதுங்க. அதை ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மகிட்ட கிருபையை கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு வசனம் கூட அழகாக சொல்லும் பாருங்க. அதில் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்படியணும். The obey to the grace of the God. Amen. அப்பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த கிருபைக்கு கீழ்ப்படிந்தா பாவத்திலிருந்து தப்பிக்கலான்னு இந்த வசனத்தில் அழகாக சொல்லியிருக்கிறது. அதற்காக நம்ம என்னங்க செய்ய வேண்டும்? ஜீவனுள்ள அந்த தேவனு கூட அவர் கூட கனெக்டடாக இருக்கணும். அவர் ஹார்ட்
connected to only to the Jesus. சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம் 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம். அப்பொழுது நம்ம அவர் கூட கனெக்டடாக இருக்கும்போது, நம்மளோட இருதயம் அவரோட இருதயத்து கூட ஒவ்வொரு நாளும் கனெக்டடாக இருக்கும்போது, நான் சொன்னேன்ல அப்படி அந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானிக்கும் போது. இன்னொன்று, நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த சங்கீதம் 39 3வது வசனம் பாருங்கள். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நான் அந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது ஒரு அக்கினி அப்படியே மூண்டதுங்க. ஆனாலும் பாருங்க, இன்னொருக்க வாசிப்போம் முதல்லேருந்து. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. முதலாவது என்ன ஆகுது? இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. இந்த வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு அக்கினி மூடும் உங்களை. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்வேன். ஹல்லேலூயா. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்வேன். அப்போ இந்த வேத வாசிக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னா, நான் தியானிக்கும் பொழுது எப்படி இருக்கணும்? அக்கினி மூண்டணும். அக்கினி மூண்டது. ஹல்லேலூயா. நாம் தியானிக்கும் பொழுது இருதயம் அனல் கொண்டு தியானிக்கும் பொழுது அக்கினி மூண்டணும். ஹல்லேலூயா. இன்னொன்று, நம்ம கர்த்தரை பாட்டு மூலமாக மட்டும்தான் துதிக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. அதை துதிக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகள் செலுத்துக்கிட்டு இருக்கலாம். நடக்கும் பொழுதும் சரி, நம்ம சும்மா இருக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே யூ ஆர் கிரேட் ஜீசஸ், ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகள் செலுத்துகிறவர்கள் வாசிங்க, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. The Lord is good, the Lord is great. ஸ்தோத்திர பலிகள் இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, நம்ம அந்த பாட்டுனால ஆராதிக்கலாம். இந்த சங்கீதம் 69 பார்ப்போம். வாசிங்க, சங்கீதம் 69 30வது வசனம் வாசிப்போம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். அவருடைய பாட்டினால் அப்படியே துதித்து, ஆண்டவரே உம்முடைய மகிமையை, ஆண்டவரே இந்த பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்படியே 31வது வசனத்தையும் பார்ப்போம். எவ்வளோ அழகாக சொல்லியிருந்து பாருங்க. பாட்டுனால அவரை மகிமைப்படுத்த முடியுங்க. எஸ், வாசிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32 வாசிப்போம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷனுக்கு முன்னாடி நம்ம பயப்படவே கூடாது. அந்த மனுஷங்களுக்கு முன்னாடி ஆண்டவரை பற்றி சொல்லணும். அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதோட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. எதற்கும் பயப்படாமல், எதற்குமே பயப்படாமல், அவரை பற்றி பயப்படாமல் அநேகர் இடத்துல நம்ம பேச வேண்டும். மீன் அதுபோல் பாருங்கள். அப்போது ஆண்டவர் அழகாக இன்னொரு வசனமும் சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்த வசனம் பார்ப்போம். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினில் முன்பாக மறுதலிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். மனுஷங்களுக்கு முன்னாடி சொல்லணுங்க. அவரை மறுதலிக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. நல்லா ஸ்ட்ராங்காக சுவிசேஷத்தை கட்டாயமாக சொல்ல வேண்டும். அது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. 4வதாக ஒன்று பார்ப்போம். த தேங்க்ஃபுல் ஹார்ட். நன்றி செலுத்துகின்ற ஒரு இருதயம். இந்த நன்றி செலுத்துகின்ற ஒரு இருதயம் ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமானதுங்க. ஆமாம், டெய்லியும் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த நன்மை செய்ததெல்லாம் நினச்சி பார்த்தாலே நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருமாமாங்க.
ஆமென். ஹல்லேலூயா. இந்த நன்மை செய்கிறத நினச்சி பார்க்கும் பொழுது எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அவருடைய கிருபை உன்னை தாங்கிட்டுறதே. நாம் கீழே விழுகும் போதெல்லாம் அவருடைய கிருபை, அவருடைய ஒரு கரம் உங்களை தாங்கினதே. அதற்காக நன்றி செலுத்து. வேதவசனம் அழகாக சொல்லியிருக்கோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறுதரவு அருளை செய்வேன். ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்றாரு. எப்போல்லாம் நீ ஆபத்தோடு இருக்கும் பொழுது உன்னை காப்பாற்றினவர் அவர் ஒருவரே. அவருக்கு நன்றியை செலுத்து. இந்த மாதம் கூட எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரே, எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். எவ்வளவோ இரக்கம், எவ்வளவோ கிருபை உன்மேலும் என்மேலும் வைத்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தமுள்ள கர்த்தர். அவர் உன்ன உணவுகளையும் முடுக்க ஆடைகளையும் கொடுத்தவர், ஒரு நாளும் உன்னை மறவாமல் நினைத்தவர். அவர்களுக்கு மனதார நன்றியை செலுத்துங்கள். இன்னொன்று, விசுவாச அறிக்கை நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு மிக முக்கியமாக இருக்கின்றது. நல்லா கேளுங்க. அவர் விசுவாசித்து உங்களுக்கு நிறையானா உங்களை நம்பி அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். எவ்வளோ காரியங்களில் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். அவரோட விசுவாசமாக நம்புங்க. இது வந்து தேவன் கொடுத்த ஒரு ஸ்டடீஸ், இது வந்து ஒரு தேவன் கொடுத்த ஒரு ஞானம் அப்படின்னு விசுவாசமாக நம்புங்க. இது தேவன் கொடுத்தது, இது தேவன் எனக்காக கொடுத்த ஒரு பரிசு என்று உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பொருள்களையும் அவர் நினைக்காம உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்குமா? அவர் தான் உங்களுக்கு கொடுக்குறார். எல்லாத்தையும் இப்படி பாருங்கள், விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை செய்யணுமாம்மா. இப்படி தந்ததுக்காக நன்றி ராஜாவே. நல்ல கைகளையும் கால்களையும் தந்ததற்காக நன்றி ராஜா. ஒரு விசுவாசத்தோடு அறிக்கை செய்யணும். நல்ல கல்லூரிகளை என்னை சேர்த்ததற்காக நன்றி, நல்ல வேலைகளை தந்ததுக்காக நன்றி, ஏற்ற காலத்தில் நன்றாக ஆண்டவரே அந்த பண வசதியை ஆயத்தப்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்திருக்கிறீர், அதற்காக நன்றியை செலுத்துங்க. அதை விசுவாசிங்க. நீங்கள் இந்த பாருங்கள், அந்த மோசே அந்த அவ்வளோ பெரிய ஜனங்களை கூட்டிட்டு செல்லும் பொழுது அந்த கடலுக்கு முன்னாடி நிற்கிறார். வெறும் அந்த கோல் எடுத்து ஒரே அடி கடல் இரண்டாக பிளந்து கொண்டது. அவர் நினச்சிருப்பாதா, அவ்வளோதான், இனி எனக்கு பாதையே இல்லைன்னு தானே நினச்சிருப்பாரு. நம்மளும் அப்படிதாங்க. எங்கே எனக்கு இனி பாதையே இல்லையே, இதற்கு இந்த பிரச்சனைகளுக்கு வேறு வழியே இல்லைன்னு நினைத்திருக்கலாம். ஆனால் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் இஸ் த வே மேக்கர். அவரே பாதைக்கு வெளிச்சமமாக இருக்கிறார். ஆமென். எவ்வளோ காரியங்களை செய்தார் கர்த்தர். இப்பொழுதுக்குள்ள நம்முடைய கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். முடிந்தவர்கள் அப்படியே முழங்கால் படியிட்டு, இயேசுவே இந்த நல்ல வேலைகளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே இந்த வசனங்கள் ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்குது என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனங்கள் ஆண்டவரே மனிதர்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே பாய்ந்து உள்ள போவதாக ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஆண்டவரே, அந்த ஜீவ நதி புறப்பட்டு வரும் பொழுது எவன் தன் விசுவாசிக்கிறானோ அந்த ஜீவ நதி பாய்ந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இம்மட்டும் வழி நடத்தின என் எபினேசரே உமக்கு நன்றியை செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றியை தவிர நான் வேறு என்னத்தை நான் செலுத்துவேன் ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் பாருங்க. இயேசுவே, தாவீதை போல கர்த்தாவே நான் உம்மை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், உம்முடைய துதியின் வாயில எப்பொழுதும் இருப்பதாக. ஹல்லேலூயா. எந்த நன்மையினாலும் சரி, எந்த தீமையினாலும் சரி, கர்த்தாவே நான் உம்முடைய காலத்திலே நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். இதை பார்த்து கொண்டு இருக்க உங்களையும் ஆண்டவரே கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே, நம்முடைய கரம் ஒவ்வொருத்தரையும் தொடுவதாக ஆண்டவரே. நிறைவானது வரும்பொழுது ஆண்டவரே குறைவானது ஓடும் என்று சொன்ன கர்த்தவர். ஹல்லேலூயா. ரிபாதாரா லபா ஷங்ட ரபாத்தியாரா லபாதாரா ஆண்டவரே, நிறைவானது வரும் பொழுது ஆண்டவரே குறைவானது ஆண்டவரே அது ஒளிந்து போவதாக ஆண்டவரே. பாவ கட்டுகள் ஒட்டைந்து போவதாக ஆண்டவரே. சாப கட்டுகள் ஒட்டைந்து போவதாக ஆண்டவரே. வியாதி உள்ளவர்கள் ஆண்டவரே நீரே பரிகாரியான கர்த்தர் ஆண்டவரே. நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறேன்
ஆண்டவரே இப்பொழுதே ஒரு சுகம் அளிக்கிற வல்லமை பாய்ந்து வருவதாக ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு அனைவரும் மேலே ஆண்டவரே இப்பொழுதே பாய்ந்து வருவதாக. ரைட் நவ் ரபா ஷாந்தா ராலபாதா ராலபானோ இருக்கீங்க ஆண்டவரே. உடைய நாமத்தினால எதை கேட்டாலும் செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா, எங்களை தாழ்த்தி ஆண்டவரே இந்த வேலையில் கூட ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு பலத்தை கொடுங்க ஆண்டவரே. பலவீனத்தில் என் பலன் உண்டு என்று சொன்னவர் ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு புதிய பலன் கொடுப்பீராக ஆண்டவரே. புது சிருஷ்டியாக மாற்றுங்க ராபா ஷாந்தா ராலபானா. புது உள்ளத்தை கொடுங்க ஆண்டவரே. துதிக்கின்ற இருதயத்தை நீர் இப்பொழுதே கட்டளையிடுவீராக ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. அந்த உணர்வுகள் ஆண்டவரே அது கூர்மையாக இருக்க வேணும் ஆண்டவரே. எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கிற ஒரு இருதயமாக இருக்கணும் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமென். God bless you.